உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. புடிங்க புடிங்க, அவனை புடிங்க. இதான் நடந்துச்சு. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஒரு போனா 20 வாட்டி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் மோனையா. ஆனா உங்களுக்கு என்ன, உங்க மனைவியோட போன் எடுக்க உங்களுக்கு நேரமே இல்லல. எங்க ஃபோன் பண்ண நீ? I'm sorry நான் ஃபோன். பரவாயில்ல விடுங்க மோனையா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. இப்ப எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ற? நான் உன்னை என்ஜாய் பண்ண போல, வேலை செய்ய தானே போனேன். பிஸியா இருந்தா போன் எடுக்க முடியல, இப்ப என்ன அதுக்கு? அதுதான் நானும் சொல்றேன், உங்க வேலையில நீங்க ரொம்ப மூழ்கி போயிருந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் போன் பேச கூட உங்களுக்கு டைமே இல்லல்ல. நான் தான் சொல்றேன்ல, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மோகன் அண்ணா, ராதா சண்டை போடாதீங்க. ஆமா மோகன் அண்ணா, போகட்டும் விடுங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. வேலைக்கு போன முதல் நாளே வேலையில நீங்க மும்முரமாகி குடும்பத்தை பத்தி யோசிக்கிறதே மறந்துட்டீங்க. என்னமோ குடும்பத்தை பத்தி உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குங்கிற மாதிரி பேசுற, எனக்கு இல்லையா? ராதா, ஆமா, நான் உன்னோட போனை எடுக்கல தான், வேலையில பிஸியா இருந்தேன். ஏதாவது ப்ராப்ளமா? அப்ப என்ன ஃபாலோ பண்ணி வர அளவுக்கு உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? நான் வேற என்ன பண்றது மோனையா, உங்களை பத்தி ரொம்ப கவலையா இருந்தது, ரொம்ப பயமா இருந்தது. நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மோகனையா, உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்குது, திடீர்னு அட்வான்ஸ்னா அவ்வளவு பணத்தை கொண்டு வந்து தரீங்க. ஆனா அதுக்கு அப்புறத்துல இருந்து நீங்க சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, என்கிட்ட சரியா பேசவும் இல்ல. அப்படின்னா இப்ப நான் ரொம்ப கெட்ட புருஷன் ஆயிட்டேன்ல? இல்ல மோனையா, என்னால என்னோட குடும்பத்தை காப்பாத்த முடியாதுல்ல. ஏற்கனவே என்னால என் குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துருச்சு. இனிமே நான் எதுக்கும் லாயக்கு இல்லாதவன்ல. சோ இப்ப நான் போய் சொல்றவனாவும் ஆயிட்டேன், திருடனாவும் ஆயிட்டேன். ரொம்ப கீழ்த்தரமா இறங்கிட்டேன். இப்ப நான் நீ என்ன இப்படி ஃபாலோ பண்ற அளவுக்கு நான் கேவலமானவன் ஆயிட்டல்ல? இல்ல மோனையா, அப்படிலாம் இல்ல. பின்ன வேற எப்படி? இல்ல நீயே சொல்லு, வேற எப்படி? தாமினிக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினல. என்னோட மோகனையா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் மண்ணை கூட தங்கமா மாத்திடுவாரு, பாலைவனத்துல கூட பூ பூக்க வைப்பாரு. ராகுலுக்கு முன்னாடி நீ என்ன டிஃபெண்ட் பண்ண, என்ன பத்தி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசின. மறந்துடாதீங்க, எந்த வீடும் வியாபாரமும் இன்னைக்கு கையை விட்டு போயிடுச்சு நீங்க இவ்ளோ கலாட்டா பண்றீங்களோ, அது எல்லாமே மோகனையா துளசி அக்காவோட உழைப்பு. நீ தானே சொன்ன என்ன மாதிரி ஒரு புள்ள கிடையாது, அண்ணன் கிடையாது, அப்பா கிடையாது, புருஷன் கிடையாது. ஆனா உண்மைக்கு என்ன தெரியுமா? உனக்கே என் மேல நம்பிக்கை இல்ல. மோனையா என்ன நான் சொல்றீங்க? சரியா தான் சொல்றேன். உனக்கும் என் குடும்பத்தை என்னால காப்பாத்த முடியாதுன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? மோனையா என்ன பேசுறீங்க? எல்லார விடவும் உங்க மேலதான் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு, அப்ப ஏன் சந்தேகப்படுற? மோகனையா, என்னை விட எனக்கு உங்க மேல அதிக நம்பிக்கை இருக்கு. என் கடவுள் கிருஷ்ணரை விட நான் உங்களை அதிகமா நம்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் போர்வெல்குள்ள போனப்போ என் வாழ்க்கையோட நூல் உங்க கையில இருக்குன்னு நான் சொல்லிட்டு தானே போனேன்.
என்னோட குஷியோட வாழ்க்கையோட நூல் இப்ப உங்க கையில இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் நீங்க எங்களை சாக விட மாட்டீங்க. நீங்க கொடுத்த தைரியத்துல தான் அந்த பாம்பு பஸ்ஸை நான் ஓட்டினேன். எப்படி கிருஷ்ண பரமாத்மா அவரோட சுண்டு விரல்ல அந்த கோவர்தன மலையை தூக்கி எல்லாரையும் காப்பாத்தினாரோ அதே மாதிரி நீ உன்னோட விரலால ஸ்டேரிங்க பாத்துக்கோ ராதா. சரிங்க மோனையா. அப்புறம் அந்த ஐஸ் ரூம்குள்ள உங்க பேரை சொல்லி தான் என் மூச்சு கத்த நான் கையில புடிச்சிட்டு இருந்தேன். உங்க 2 பேரையும் சந்திக்காம நான் என் உயிரை நிச்சயம் விட மாட்டேன். அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா நீங்க ரொம்ப சுலபமா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீ என் பின்னாடியே வந்த? ஏன்னா மோனையா எனக்கு உங்களை பத்தி கவலையா இருந்தது. நீங்க நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்ப நான் பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ராதா தான் வந்து என்ன காப்பாத்தணும்ல. அப்ப நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவல்ல. மோனையா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் இருங்க. இல்ல ராதா, நீ இரு. இங்கேயே இருந்து என் மேல நம்பிக்கை வை. வெறும் வார்த்தையால இல்ல, செயலாலையும். இங்க பாரு குஷி, பெரியவங்க இருக்காங்களே அவங்க அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில இருக்கும்போது தன்னோட கோவத்தை எல்லாம் தன்னை சார்ந்தவங்க மேலதான் கொட்டுவாங்க. அந்த மாதிரி செய்யறது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா குஷி, பல நேரங்கள்ல வார்த்தைகள் இல்ல, வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதனால இப்ப உங்க அப்பா பேசின வார்த்தைகளை மறந்துரு. ஐயோ சீக்கிரம் வா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல. வா வா சீக்கிரம் வா. மோகனையா, எனக்கு இப்ப நிச்சயமா தெரிஞ்சு போச்சு நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. ஆனா ஏன்? இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட எதையுமே மறைச்சது கிடையாது. இன்னைக்கு மட்டும் ஏன் மறைக்கிறீங்க மோகனையா? எனக்கும் மோகன் உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாருன்னு தோணுது. நீ சொல்றது கரெக்ட் தான் ராதா. இத பாரு, நீ டென்ஷன் ஆகாத ராதா. நீ போ, என்ன விஷயங்கிறத நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். ஐயோ கடவுளே கிருஷ்ணா, என் மோகனையாவுக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க தயவு செஞ்சு மோகனையாவை காப்பாத்துங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.